ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியாஸ் டெய்லரிங் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நார்மலான ஒரு ப்ளவுஸை வந்து எப்படி அழகான ஒரு கிராஃப்ட் ஒர்க் மூலமாக டிசைனாக மாற்றுறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் பிட்டு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இதில் பாருங்கள், இதில் எந்த ஒரு டிசைனுமே இல்லை. இது ஃபுல்லாகவே வந்து ப்ளெயினான ப்ளவுஸு. இதை வந்து நான் கொஞ்சம் இந்த டிசைன் வந்து கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். என்கிட்ட இருந்த இந்த ப்ளவுஸ் பிட், இதுவும் வந்து ஒரு ப்ளவுஸ் பிட்டு ஸ்டிச் பண்ண பீஸு தான். மிச்சம் இருந்த பீஸில் வந்து பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து மயில் டிசைன் இருந்தது. இதை வந்து இந்த ப்ளவுஸுக்கு வந்து ஆப்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தது. சாரியில் வந்து இந்த கலர்ஸ் இருந்தது. அதனால நான் இதை மேட்ச் ஆகும். அதனால் நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ப்ளவுஸ் ஏரியா வந்து ஃபுல்லாக மார்க் பண்ணியிருக்கேன். பேக் நெக்கும் கையும் மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து இதை ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே வந்து அந்த ஸ்கொயர் டைப்பில் குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக வந்து சைடெல்லாம் சீல் பண்ணி இப்படி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து கையில் எங்கே நமக்கு வேணுமோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி நான் வந்து கையோட இடத்துல மட்டும் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு நிறைய பீஸ் இல்லாததுனால நான் கொஞ்சம் லிமிட்டடாக ஒரு சின்ன டிசைன் மாதிரி நான் வந்து அரேஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இதை வந்து நான் மிச்சம் இருக்கிற கொஞ்சமாக இருக்கிற இந்த டிசைன்ஸையும் வந்து நான் பேக் நெக் ஃபுல்லாக வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். பேக் நெக்கில் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி அதில் அட்டாச் பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி சைடு வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. டிசைன் மறைக்காத மாதிரி சின்னதாக ஃபோல்ட் பண்ணி அப்படியே ஃபுல்லாக வந்து சைடு வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இதே மாதிரி தான் நான் எல்லாத்தையுமே பண்ண போகிறேன். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம தேவையான இடத்துல வந்து அதே மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடணும். பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு டிசைன் தான் இப்போ நான் சொல்லி கொடுக்குறேன். இதில் எந்த பேட்ச் ஒர்க்கும் பண்ண போகிறதில்ல. எந்த ஒரு கஷ்டமான எந்த ஒரு டிசைனிங் ஒர்க்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் உங்களோட நார்மலாக இருக்கிற ப்ளெயின் ப்ளவுஸை வந்து நீங்கள் ரொம்ப அழகாக ஒரு டிசைனாக வந்து நீங்கள் மாற்றிடலாம். இதுவும் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி அழகாக இருக்கும். ப்ளெயினாகவே போடுறதுக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணி போடுறப்போ இது வந்து ஒரு ஈஸியான விஷயம். இது வந்து யார் வேணாலும் பண்ண முடியும். உங்களுக்கு இதில் மிஷினே இல்லாமல் நீங்கள் கையில் கூட வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி காமிச்சது என்னோடய கைக்கே வந்து நானே கையில் தான் வந்து ஸ்டிச் பண்ணி அப்படியே அட்டாச் பண்ணியிருக்கேன். மிஷின்லேயும் அட்டாச் பண்ணலாம், கையிலையும் அட்டாச் பண்ணலாம். இது வந்து 2 விதமாக யூஸ் பண்ணுறதுனால இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ப்ளவுஸை மட்டும் உங்கள் ப்ளவுஸுக்கு கலரும் ப்ளஸ் இந்த டிசைனும் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி உங்களோட ப்ளவுஸை வந்து நீங்களே வந்து உங்களுக்கு பிடிச்ச டிசைனை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. ஃபுல்லாகவே 4 சைடுமே வந்து கார்னர்ஸ் முழுசும் மடித்து ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் பிசுரெல்லாம் இல்லாமல் அதை வந்து பர்ஃபெக்டாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி இப்போ இதை எடுத்து வந்து நம்ம பேக் சைடு வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதில் அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணி இதை திருப்பியும் வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ என்கிட்ட இருக்கிற 2 டிசைன் வந்து என்ன அப்படின்னா மயில் ப்ளஸ் அந்த ரவுண்டு டிசைன், இந்த 2மே வந்து நான் அரேஞ்ச் பண்ணிக்கணும் ஈக்குவலாக. இதில் நான் வந்து ஒரு சைடு நெக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அதோட மெஷர்மெண்ட்டை வச்சு தான் இந்த பக்கமும் நெக் இவ்வளோ தூரம் வரும்னு சொல்லி ஒரு இதில் மார்க் பண்ணிவிட்டு 2 சைடும் நெக்கும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இந்த மயிலை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இந்த பக்கமுமா வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட அந்த பெல் பின், அந்த பின் இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த பின்னை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பின்னை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு பின்னாக ரிமூவ் பண்ணிவிட்டு தைக்கிறப்போ ஈஸியாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்க முடியும். அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் வந்து என்னோடய ப்ளவுஸ் ஏரியாவில் எங்கெல்லாம் வந்து என்னென்ன டிசைன் வரணும் அப்படின்னு சொல்லி நான் ஒன்றா எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ப்ளவுஸ் நெக் ஏரியா ஃபுல்லாக ரவுண்டாக வர மாதிரி நான் வந்து இதை ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நான் எப்படி இதை ஸ்டிச் பண்ணுறேன்னு. முதல்ல ஒரே ஒரு பின்னை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஒரு சைடை உடனே அப்படியே நகர்த்தாமல் டக்குன்னு அடிச்சிட்டோன்னா அப்புறம் ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம சேஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள்,
நெக்ஸ்ட் ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து அது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி தான் இருக்குது. நம்ம ஜஸ்ட்டு வந்து அதில் அட்டாச் தான் பண்ணுறோம். அதனால் நமக்கு ஈஸியான வேலை தான். இது எல்லா இடத்துலையுமே பின் போட்டிருக்கேன். அதனால் எதுவுமே நகராது. ஸோ நம்ம வந்து எது தைக்கிறோமோ அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு டிப்ஸு கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் அதையுமே நான் வந்து இதில் ஃபுல்லாகவே வந்து காமிக்கிறேன். பாருங்கள், ஒரு பின்னாக தான் எடுக்கிறேன். இப்போ அந்த இது முடிஞ்சது. அடுத்தது இந்த பின்னை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதையும் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பின்னாக ரிமூவ் பண்ணி ஸ்டிச் பண்ணால் ரொம்ப ஈஸி தான். டக்கு டக்குன்னு வந்து ஃபினிஷ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்லாம் இல்லை. ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம இதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம், மொத்தமே வந்து ஒரு 20 நிமிஷம் தான் ஆகும். அதுக்குள்ளே நம்ம வந்து டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் முக்கால்வாசியும் வந்து ஃபுல்லாகவே முடிக்க போகிறேன். எல்லாத்தையுமே வந்து அழகாக இந்த மாதிரி டர்ன் பண்ணி நான் ஃபினிஷ் பண்ணிகிட்டே வரேன். ஸோ பாருங்கள், இது வந்து முடிக்க ரொம்ப அழகான ஒரு டிசைனாக மாறிட்டே இருக்குது. உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிடிச்ச டிசைன் வந்து ஏதோ ஒரு கிளாத் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் இருக்கிற இந்த மாதிரி டிசைனை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட ரீசெண்டாக வரக்கூடிய ப்ளவுஸில் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும் எல்லாமே வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான். இது ஒரு கிராஃப்ட் ஒர்க், இது ஒரு சின்ன கிராஃப்ட் ஒர்க் தான். இது வந்து ஒரு ஸ்டிச்சிங், டெய்லரிங், டிசைனிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இது ஒரு சின்ன கிராஃப்ட் ஒர்க். இது யார் வேணாலும் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக வந்திருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். அதே மாதிரி என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அடிக்கடி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் என்னோடய சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்போ பாருங்கள், நம்மளோட டிசைன் வந்து முடிக்க போகிறோம். முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து பிளெயின் கிளாத்து. பிளெயின்லேருந்து நான் இப்போ இந்த மாதிரி டிசைன் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக ஸ்டிச் பண்ண மாதிரியே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து அழகாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இது மாதிரி நீங்களும் வந்து டிசைன் பண்ணி பாருங்கள். உங்களோட பிளெயினாக இருக்கிற ப்ளவுஸை வந்து உங்களுக்கு பிடிச்ச டிசைனை நீங்களே வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன டிப்ஸ் தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி கொடுத்துருக்கேன். இது மாதிரி நிறைய டிப்ஸ் காத்துட்ருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.